அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதை கேட்கறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நீங்களும் நிறைய கதையெல்லாம் கேட்குறீங்க, நிறைய கதையெல்லாம் டிவிலெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்காக இந்த செல்ல பாட்டி ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்குறீங்களா? அது ஒரு மரம். அந்த மரத்தில் ஒரு அம்மா குருவி இருந்தது. அந்த அம்மா குருவி கூடு கட்டித்து. கூடு கட்டி அதில் 3 குஞ்சு குருவிங்களை வளர்த்துன்னு இருந்தது. குஞ்சு குருவிங்கன்னா அதுங்களுக்கு ரெக்கையே இல்லை. அதனால அந்த குருவிங்களுக்கு பறக்க தெரியாது இல்லையா? அதனால அம்மா என்ன பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கையை விரித்து பறந்து ரொம்ப தூரம் போகும். தன் குழந்தைங்களுக்காக அது தானியங்கள், பருப்புகள், வெல்லம், சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து ஒரு குருவி குஞ்சுக்காக ஊட்டி விடும். கொஞ்ச நாளில் அந்த குருவி குஞ்சுங்களாம் பெருசாகிடுது, எல்லாத்துக்கும் ரெக்கை வந்துடுது. அப்போ சொல்லித்து அந்த அம்மா குருவி சொல்லித்து, உங்களுக்கெல்லாம் ரெக்கை வந்துடுது, இனிமேல் நீங்கள் பறக்க தெரிஞ்சுக்கணும். பிறந்தா ரெக்கையெல்லாம் வலிக்குமே சொல்லித்து ஒரு குஞ்சு. பிறந்தா கீழே விழுவமே. நான் பறக்க மாட்டேன், ஒன்றும் மாட்டேன், நீயே சாப்பாடை கொண்டு கொடு, நான் இப்படியே சோம்பலாக தான் இருப்பேன் போ அப்படி சொல்லிச்சு ஒரு குருவி. 3 குருவியும் இந்த மாதிரி 3 மாதிரி சொன்ன உடனே அம்மா சொல்லித்து, அது அப்படி கிடையாதும்மா, நீங்கள் பறக்க தெரிஞ்சுக்கணும். ரெக்கை ஒரு வரைக்கும் தான் அம்மா என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ரெக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா பறக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. அதுதான் உங்கள் இறையை நீங்களே தேடி நீங்களே தின்னு நீங்களே தன்னம்பிக்கையோடு வாழறதுக்கு உண்டான வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தது. உடனே முதல் குருவியும் 2வது குருவியும் சரிம்மா, கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் பறக்க தெரிஞ்சுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது குருவியோ வேண்டாம், எனக்கு ரெக்கை வலிக்கும், என்னால் பறக்கலாம் தெரியாது, நான் கீழே விழுவேன், எனக்கு பறக்க இஷ்டம் இல்லைன்னா விடேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கூட்டில் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தினம் மூடிக்கிட்டு படுத்துருச்சு. அம்மா என்ன செய்யும் பாவம், அம்மா அப்பா சொன்னால் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க சொல்லும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு தான் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கஷ்டமாக இருந்தால் கூட முயற்சி பண்ணி நம்ம முன்னுக்கு வரத்துக்கு நம்ம சோம்பல் அப்படிங்கிற அந்த குணத்தை நம்ம விட்டு தள்ளணும். இப்போ இந்த 3வது குருவிக்கும் ரெக்கை இருக்குது, ஆனால் அது அப்படியே படுத்து கிடந்தது. சரி என்ன பண்ணும் அந்த அம்மா குருவி பாவம், மீதி 2 குருவிங்களும் முள்ள அப்படி பறந்து நல்லா பறக்க தெரிஞ்சுட்டு இருக்குங்க. கொஞ்ச நாள் போச்சு. இந்த 3வது குருவிக்கிட்ட அம்மா சொல்லிட்டு, நீ வாம்மா, நீ பறக்க தெரிஞ்சுக்கோம்மா, ப்ளீஸ்மா, மம்மி தாடி சொன்னால் கேட்கணும்மா, உன் நல்லத்துக்கு தான்மா சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி பார்த்தது. நீ தான் கொண்டு தரையில அதை தின்னுட்டு நான் தூங்குறேன், இதுவே எனக்கு சுகமாக இருக்குது, எனக்கு உழைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு சோம்பல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கூட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அம்மா குருவி மீதி 2 குருவிகளோட பறந்து போயின்னு இருந்தது. இந்த குருவி மட்டும் கூட்டிலேயே படுத்துட்டு இருந்தது. இந்த குருவிக்கும் நல்லா ரெக்கையெல்லாம் இருக்குது, பறக்க தெரிஞ்சுக்கணும் தான், இந்த சோம்பேல படுத்து தூங்கிட்டு இருந்தது அதுக்குள்ளேயே. அப்போது ஒரு வேடன் வந்தான் மரத்து மேலே ஏறி, ஐயோ ரெக்கை இருக்குது, இந்த குருவி பறந்து போயிடும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணான், இந்த குருவியை தோட்டத்துக்கு பயந்தான். ஆனால் ரெக்கை இருந்து கூட அந்த குருவி அப்படியே சோம்பியாக படுத்து கிடக்கிறத பார்த்தவ அப்படியே டபக்குன்னு அந்த குருவி குஞ்சை தூக்கிட்டு போயிட்டான்.
பாவம் அந்த குருவி குஞ்சு வேடன் வீட்டில் போய் அவங்க வீட்லேயே வாழ்ந்து கஷ்டம் தானே. நம்ம அம்மா அப்பாவோட நம்ம சொந்த சுகங்களோட வாழறது எப்படி? அந்த வேடெல்லாம் அதை என்ன அன்பாவை பார்த்துப்பா இல்லையா? அதனால பிள்ளைங்களே, அம்மா அப்பா சொல்கிற வேலைகளை, படிப்புகளை, செயல்களை நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட முயற்சி பண்ணி நம்ம நல்லா முன்னுக்கு வந்து பெரிய ஆளுங்களாக வரலாமா? நீங்களாம் அப்படி தான் இருப்பீங்கல்ல. அந்த 3வது குருவி மாதிரி இருக்க மாட்டீங்க தானே? எனக்கு தெரியுமே. நீங்களாம் அந்த முதல் 2 குருவிங்க மாதிரி தான் சூப்பராக படித்து பெரிய ஆளுங்களாக வருவீங்க. சபாஷ். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் பிடிக்கிறதுனா குழந்தைகளுக்காக நான் கதைகளையும் நிறைய வச்சுருக்கேன், சொல்கிறேன். என்ஜாய் பண்ணலாம். சரியா?